அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்த விருந்தை செங்கோட்டையன் உள்ளிட்ட 4 பேர் புறக்கணித்துள்ளனர். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததை அக்கட்சியின் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்பாததால் அவர்களை சமாதானப்படுத்த எடப்பாடி பழனிசாமி விருந்துக்கு ஏற்பாடு செய்ததாக தகவல் வெளியானது. இதுபற்றி விருந்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் பொன்னையனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் நேரடியாக பதிலளிக்க மறுத்துவிட்டார். முக்கியத்துவம் பெறுது. அதுக்கு வழக்கம் போல பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் விருந்து நடைபெற்றது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 66 பேரில் 58 பேர் இந்த விருந்தில் கலந்து கொண்டனர். செங்கோட்டையன், கந்தசாமி, அர்ஜுனன் பண்ணாரி ஆகியோர் விருந்தில் பங்கேற்கவில்லை. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, மீன் வறுவல், மட்டன் சுக்கா, இறால் தொக்கு என அசைவ விருந்து அளிக்கப்பட்டது. தடபுடல் சைவ விருந்தும் பரிமாறப்பட்டது. இதனிடையே தேசத்தையே கண்ணீரில் மூழ்க வைத்த கதறல் ஒளி உலகையே உலுக்கியிருக்கும் நாளில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி தனது விருந்து கொண்டாட்டத்தை தவிர்த்திருக்க வேண்டும், குறைந்தபட்சம் அதனை தள்ளி வைத்திருக்க வேண்டும் என்று மருது அழகுராஜ் கூறியுள்ளார்.